எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் விருந்தில் நாம் ஒரு சீ ஃபுட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது மாசி கருவாடு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அந்த மாசியை வச்சு நம்ம சம்பல் பண்ண போகிறோம். இதை மாசி சம்பல்னு சொல்லலாம், இல்லை சீனி சம்பல்னு சொல்லலாம். நிறைய பெரிய வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா மணமணக்க நல்ல கிரேவி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சீனி சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த டூனா ஃபிஷ். இது அந்த சூற மீனை காய போட்டு எடுத்தால் இந்த மாதிரி கட்டை மாதிரி இருக்கும். இதை நல்லா இடிச்சிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக சீனி சம்பல் ட்ரையாக நிறைய வெங்காயம் போட்டு வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம கிரேவி பதத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த டூனா ஃபிஷ்ஷை, அந்த ட்ரை டூனா ஃபிஷ் இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாவே கொடுக்கும். முதல்ல கோகோனட் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். திருவண்ண தேங்காய் 4 கப்புக்கு எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பட்டு போல் அரைச்சிக்கிறங்க. இப்போ தேங்காய் கலவை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இங்கே நான் இந்த சீனி சம்பல் குக்கரில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் ஓப்பன் பேனில் வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம். இதில் நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், நிறைய பெரிய வெங்காயம், பெரிய சைஸாக இருந்தால் 1 வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். இந்த மாதிரி நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வெங்காயம் வர அளவு வதக்குனதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக. இதையும் சேர்த்து நல்லாவே வதக்குங்க. இந்த தக்காளி எல்லாம் நல்லா நமக்கு மசியணும். இப்போ நான் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இங்கே மிளகாய்த்தூள் நான் 4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம், கூட்டிக்கலாம், இல்லைனா குறைச்சிக்கலாம். இது இந்த சம்பல் நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் கட்டாயம் சேருங்க கிடச்சிச்சின்னா உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ண வச்ச மாசி இருக்குல்லையே, அது 4 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த பதத்துலையே நீங்கள் ஸ்லோவாக வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கிரேவி பதத்துக்கு வைக்கிறனால நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இருக்குல்லையா, அதை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 1/2 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தண்ணி பதத்தில் வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் 1/2 கப்பு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் சுகர் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஏன்னா சீனி சம்பல்னு சொல்கிறீங்களா, அந்த காரத்துக்கு இந்த சுகர் சேர்க்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ சுகர் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 1 விசில் வர குக் பண்ணுங்கள். 1 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற விடுங்க. ப்ரெஷர் எல்லாம் கீழே போகிற வர நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நமக்கு ரொம்ப அருமையான சீனி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது கிரேவி பதத்தில் இருக்கனால இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், ரைஸ், பராத்தா எல்லாத்துக்கூடயுமே நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப டேஸ்டியான சீனி சம்பல் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வெள்ளை சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் ஒன்றில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.